ஹாய். நம்ம இந்தியாவுடைய பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில நெறைய பார்ட்டிஸ் வந்திருக்கு. இப்ப புதுசா இந்தியால ஒரு பெரிய மூவ்மெண்ட்டே நடக்குதுன்னு சொல்லலாம். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டினா என்ன? இத யார் ஆரம்பிச்சிருக்காங்க? எதற்காக ஆரம்பிச்சிருக்காங்க? பெரிய லீடர்ஸ் யாருமே இல்ல. ரொம்ப பெரிய ஆஃபீஸும் இல்ல. எலக்ஷனுக்கான கேம்பெயின் இந்த மாரி எந்த விஷயங்களுமே இல்ல. இப்ப Instagramல அக்கவுண்ட் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள்லயே மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இது நெறைய பேர் ஆன்லைன்ல வந்து ரெஸ்ட்ரிக்டும் பண்றாங்க. ரொம்ப அதிகமான மக்கள வந்து சப்போர்ட்டும் பண்றாங்க. இதுக்கான கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து நான் இந்த வீடியோல உங்களுக்கு குடுக்குறேன். ஸோ கடைசி வரைக்கும் பாருங்க. இத சிம்பிளா சொல்லணும்னா, மே 15 அப்ப சுப்ரீம் கோர்ட்ல நடந்த ஒரு ஹியரிங்ல நம்மளுடைய சீஃப் ஜஸ்டிஸ் சூரியகாந்த் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து யங்ஸ்டர்ஸ வந்து காக்ரோச்சஸ் கூட கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. இப்ப எப்படி காக்ரோச்சஸ் வந்து ரொம்ப அழுக்கா இருக்க இடத்துலயும் இருக்கும். ரொம்ப நாள் உயிர் வாழும். எதுக்கு இருக்குன்னே தெரியல. என்ன இந்த ஸ்ப்ரே அடிச்சாலும் சாகாது. இந்த மாரி நெறைய விஷயங்கள் வந்து காக்ரோச்சஸ்ட்ட இருக்கு இல்லையா? அத வந்து இந்த யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க இல்லையா? அவங்க கூட வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காங்க. அதாவது இப்ப எப்படி அன்எம்ப்ளாய்மென்ட் ரேட் அதிகமாகுதோ, அதே மாரி இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து வேலை கிடைக்காது. இவங்க எல்லாரும் அன்எம்ப்ளாய்மென்ட்டா தான் இருக்காங்க. அடுத்தது இந்த மாரி ப்ரொஃபஷன்ஸ்குள்ளலாம் அவங்கனால போக முடியாது. இந்த மாரி பேசினப்ப இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து நெறைய பேர் ட்ரிகர் ஆயிருக்காங்க. நடந்ததுக்கப்புறம் நம்மளோட சீஃப் ஜஸ்டிஸ் என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து எல்லா யங்ஸ்டர்ஸையும் அந்த மாரி சொல்லல. நெறைய பேர் அவங்களுடைய ஃபேக் டிகிரீஸ் யூஸ் பண்ணி நெறைய ப்ரொஃபஷனுக்குள்ள போக ட்ரை பண்றாங்க. அவங்கள மட்டும் தான் நான் டைரக்ட்டா கமெண்ட் பண்ணேன். மத்தவங்க யாரையும் நான் சொல்லல அப்படின்னு தான் சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் இதுக்கு முன்னாடி என்னென்ன விஷயங்கள் நடந்துச்சோ, அது வந்து நெறைய யங்ஸ்டர்ஸ வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கு. இதோடைய மெயின் கேரக்டர் யாருன்னு பார்த்தோம்னா, அபிஜித் தீப்கே. இவங்க வந்து யுஎஸ்ல பப்ளிக் ரிலேஷன்ஸ் வந்து படிச்சுட்டு இருக்காங்க இப்ப. இதே மாரி இதுக்கு முன்னாடி வந்து ஆம் ஆத்மி பார்ட்டியில வந்து சோசியல் மீடியா வொர்க்கரா இருந்திருக்காங்க. அதாவது முன்னாடி. இவங்க வந்து இந்த இன்சல்ட்டுக்கு ரெஸ்பான்ஸா என்ன பண்றாங்கன்னா, புதுசா காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிறத வந்து ஆரம்பிக்கிறாங்க. இதுல வந்து வில் ஷோ ஹூ வி ஆர். இந்த காக்ரோச்சஸ்லாம் ஒண்ணா சேர்ந்தா என்ன ஆகும்? நாங்க என்ன ஆகும்னு காமிக்கிறோம்னு ஆரம்பிச்சது தான் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி நெறைய விஷயங்கள ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப 50% வுமன் ரிசர்வேஷன் இன் பார்லிமென்ட் இந்த மாரி விஷயங்கள ஃபோக்கஸ் பண்றாங்க. அடுத்தது அக்கவுண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி யார் எடுத்துக்கிறது? இப்ப நீட்டோடைய பேப்பர் லீக் ஆச்சு இல்லையா? இதுக்கு வந்து யார் அக்கவுண்டபிள்? யார் ரெஸ்பான்சிபிள்? இந்த மாரி பல விஷயங்கள வந்து ஃபோக்கஸ் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வீடியோல வந்து உங்களுக்கு கண்டிப்பா நெறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி பத்தி நெறைய கான்ட்ரோவர்சிஸ் போயிட்டு இருக்கு. அடுத்தது நான் என்ன வந்தாலும் அத வந்து உங்களுக்கு கண்டிப்பா வீடியோல ஷேர் பண்றேன். நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.